Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 1:17 இறைவசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நமக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவருடைய ஒவ்வொரு வெளிப்பாடையும் நம்மளால் உணர முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய சத்தியமானது நாம் எந்தளவு நேசிக்கிறோம் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்பது மட்டுமல்ல, அவரோடு நமக்கு இருக்கும் பந்தத்தை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒவ்வொரு தடவை பேசும்போது சத்தியத்தை நாம் எந்தளவு ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதில், அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைக்கிற மாதிரி எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சத்தியத்தை நாம் நேசிக்க ரொம்ப முக்கியமான காரணம், இந்த சத்தியத்தை கொடுத்த ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்றதுனாலே. அவருடைய வார்த்தையானது பைபிள் மூலியமாக அவரை பற்றி நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் மட்டுமல்ல, நம்மை ரொம்ப அக்கறையாக பார்த்து கொள்கிற பாசமான ஒரு தந்தை போல அவர் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு அருளுகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. தேவ நீதி என்றால் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தின்படி எந்த ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் தேவ நீதியாக இருக்கிறது. ஒருவேளை மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா, அது உண்மையிலேயே ஆண்டவருடைய பார்வையிலே தேவ நீதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நன்மைகள் எதனால் வெளிப்படுது? அவரோ நமக்காக இந்த பூமிக்கு நமக்காக தன் இரத்தத்தை சிந்தினார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது தான் பல நன்மைகளை அதன் மூலியமாக நாம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை தூண்டப்படுவார். ஆண்டவருடைய சக்தியானது நம்மளை தூண்டும், நன்மைகளை செய்ய தூண்டும். அப்படி என்றால் எனக்கு பிரியமானவர்களே, அங்குதான் ஆண்டவர் இருக்கிறார். நன்மைகளை செய்ய, அதாவது நன்மைகளை பெறுவதற்காக அல்ல, நன்மைகளை செய்வதற்கு யாரெல்லாம் மனது உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் முதலே தேர்ந்தெடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த தினவசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறார். இன்றைய நாளானது 70வது அத்தியாயத்தை நாம் எட்டியிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்கும் விசுவாசத்தை இறுதி நாள் வரையும், முடிவு பரியந்தம் வரையும் நாம் காத்து கொள்வதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் ரோமர் 1:17 சொல்லப்பட்டது போல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அதிகமாக படிப்பதினாலும் அதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துவது தான் அந்த விசுவாசம் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மேலும் விசுவாசத்தில் முன்னேறி வருவதற்கு அனைவரையும் நீர் ஆசீர்வதிமானவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.